அவர் அது மாதிரி அடித்து கொல்லப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது தவறான விஷயம். காவல்துறைக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. காவல்துறை ஒருத்தர் அடித்து கொலை செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது கொலைக்கு தான். அப்படி செஞ்சாலும் அது கொலை தான். மற்றவங்க கொலை செஞ்சால் என்ன தண்டனையோ அது அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. காவல்துறை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா குற்றங்களை தடுக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் தான். நீதிபதிக்கு தான், நீதிமன்றத்துக்கு தான் தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதுவும் கூட நீதிமன்றமே மரண தண்டனை கொடுக்கணும்னா ஒரு நீதிமன்றம் கொடுத்தனா அது இன்னொரு நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணணும். செஷன்ஸ் கோர்ட் கொடுத்ததுன்னா ஹைகோர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் அந்த நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளே இது மாதிரி ஆகும். நிர்பயா வழக்கில் அவங்கள தூக்கில் போட சொல்லி அந்த விசாரணை நீதிமன்றம், அதாவது செஷன்ஸ் கோர்ட் உத்தரவு போட்டு அவங்க அப்பீல் பண்ணி 7 வருஷம் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படலை. அப்புறம் 7.5 வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு நிறைவேற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ராத்திரி 1 மணி வரைக்கும் அப்பீல் நடக்குது கோர்ட்டில். ஆக அந்த மாதிரி நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையே அது மாதிரி பண்ணுறாங்கன்னா அப்போ காவல்துறைக்கு நிச்சயமாக அந்த அதிகாரம் கிடையாது. அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா நான் காவல்துறைக்கு சப்போர்ட்டாக பேசலை. செஞ்சுருந்தாங்கன்னா தப்பு. ஆனால் செஞ்சுருக்காங்களா இல்லையாங்கிறத விசாரிக்க போகிறாங்க. விசாரித்து உண்மையாக தெரிய வரும். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது.